Hi friends. இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் முடிஞ்ச பிறகு அப்படியே நியூசிலாந்துக்கு போகிறாங்க. நியூசிலாந்தில் 5 ஒருநாள் போட்டியில் இந்திய அணி கலந்துக்க இருக்காங்க. அந்த 5 ஒருநாள் போட்டியில் கலந்துக்க போகிற இந்திய அணியோட ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாட் அறிவிச்ச உடனே தோனி ரசிகர்கள்லாம் ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி திரும்ப விளையாட போகிறாரு. ஸோ ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி இருக்காரு, துணை கேப்டன் ரோஹித் சர்மா இருக்காரு. அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல், ஷிகர் தவான், அம்பத்தி ராயுடு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், மகேந்திர சிங் தோனி, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், சஹால், ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், பும்ரா, கலீல் அகமது மற்றும் முகமது ஷமி. இப்போ இந்த ஸ்குவாட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் மிஸ் ஆகுறாரு. யாரு அப்படின்னா இளம் வீரரான ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல. விக்கெட் கீப்பரா தோனி தான் தொடர்ந்து செயல்படுவார். தினேஷ் கார்த்திக் அணிக்குள்ள கொண்டு வந்திருந்தாலுமே கூட ஒரு பேட்ஸ்மேனா மட்டும்தான் அவர் பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ ஓப்பனிங் அண்ட் 3வது இடத்துல விராட் கோலி இறங்கிடுவாரு. அடுத்த 4வது 5வது 6வது இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல், ராயுடு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், தோனி, ஹர்திக் பாண்டியா இத்தனை பேர் இருக்காங்க. இல்லை தோனி மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய KL ராகுல், ராயுடு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ் இந்த 4 பேரில் கண்டிப்பாக 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் 3 பேர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், பும்ரா, கலீல் அகமது, முகமது ஷமி 4 பேர் இருக்காங்க. கலீல் அகமது இளம் வீரருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை எப்படி அவர் பயன்படுத்திக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி KL ராகுலுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு வராங்க. டெஸ்ட் போட்டியில மோசமா விளையாடக்கூடிய ராகுல் ஒரு நாள் போட்டியிலாச்சும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.